எனக்கு பேரே செல்லாக்காசு. அன்று திங்கட்கிழமை. செல்வம் அவசர அவசரமாக அலுவலகத்திற்கு கிளம்பி கொண்டிருக்கையில் அவன் மனைவி லதா ஆரம்பித்து விட்டாள். என்னங்க, பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். நீங்கள் பாட்டுக்கு கிளம்பி போனால் எப்படி? நேத்தே சொன்னேன்ல. செல்வம் அமைதியாக லதாவை பார்த்தான். எவ்வளவு என்றான். ரெண்டுத்துக்கும் சேர்த்து 22,000 ஆகுது. என்னது? ஏன் இப்படி மலைச்சு போய் நிற்கிறீங்க? நாம் என்ன உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லையா நம்ம பசங்களை சேர்த்துருக்குறோம்? சாதாரண மெட்ரிகுலர் ஸ்கூல் தானே. இதுக்கே இப்படி திகைச்சு போய் நின்றா எப்படி? அப்புறம் சொல்ல மறந்துட்டேனே, மளிகை தீந்து போச்சு. பால்காரன் நேத்தே பணம் கேட்டான். செல்வம் தலையில் கை வைத்து அமர்ந்து கொண்டான். அம்மா தாயே, இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? இருக்கு, ஆனால் இதுக்கே இங்கே வழியை காணா. அவன் அவன் லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறான். நீங்கள் என்னடாண்டா சம்பளத்துக்கும் வழியில் கிம்பளமும் வாங்க மாட்டேங்கிறீங்க. நல்லா பார்த்து வச்சார் எங்கள் அப்பா மாப்பிளைய வருவாய்த்துறைக்கு. நல்ல வருமானம் வரும்னு இன்று நொடித்தாள். என் வாத வருமானமே ஒரு 24,000 தான் வரும். அதில் பிடிப்பெல்லாம் போக கையில் ஒரு 20 சொச்சம் வரும். இவள் இந்த மாதம் சொல்லும் கணக்கை பார்த்தால் கையை கடிப்பதென்ன, கடித்து விழுங்கி விடும் போல. நான் திகைத்து நிற்பதை பார்த்த அவள், என்ன அப்படி இஞ்சி தின்ன குறை காட்ட முழிக்கிறீங்க? நாளைக்கு தான் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட கடைசி நாள். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. பணத்தை ஏற்பாடு பண்ணுங்க என்றாள். நான் மௌனமாய் வண்டியை ஸ்டார்ட் செய்து அலுவலகம் கிளம்பினேன். அவள் சொன்னது போல வருவாய்த்துறைதான், ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் பதவிதான், லஞ்ச புரண்டோடும் துறைதான். ஆனால் இதுவரை நான் ஒரு பைசா கூட கை நீட்டி வாங்கியது கிடையாது. நியாயமான கோரிக்கைகள் உடனடியாக பரிசீலிக்கப்பட்டு நடவடிக்கை எடுத்து விடுவேன். அதே சமயம் யாராவது காசு பணம் என்று வந்து நின்றால் துரைத்து விடுவேன். வேலையில் சேரும் போதே என் தந்தையை கூறிய வார்த்தைகள், வருவாய்த்துறை கவனம் இருக்கட்டும், ஜாக்கிரதையாக நடந்துக்கோ. காசு பணத்துக்கு ஆசைப்பட்டியோ நீ நல்லா இருந்தாலும் பின்னால் உன் பசங்க கஷ்டப்படும். யாருடைய வயிற்றுச்சலையும் கொட்டிக்காம ஒழுங்காக வேலை பண்ணி என்று அறிவுரை கூறினார். என்னுடன் பதவியில் சேர்ந்தவர்கள் எல்லாம் எதற்கெடுத்தாலும் பணம் வாங்கி கொண்டு சம்பளத்தை விட கிம்பளம் 2 மடங்கு வாங்கி வீடு மனம் என்று வாங்கி குவித்து விட்டனர். அலுவலகத்தில் எனக்கு பெயரே செல்லாக்காசு. யோ, அவன்கிட்ட ஏதாவது இல்லீகல் விஷயத்தை கொண்டு போய் மூக்கு உடப்பட்டு வந்து நிற்காதீங்க. பையன் காந்தி வீட்டுக்கு பக்கத்து வீடு. நேர்மை, நியாயம், நீதின்னு தத்துவம் பேசுவான். அவனால் நம்ம பொழப்பும் நாடுது என்று பேசுவார். மற்றவர்கள் தவறை நான் என்ன செய்ய முடியும்? முடிந்தவரை சொல்லி பார்ப்பேன். என்னிடம் ஏதாவது கையெழுத்துக்கு வரும்போது அந்த தகவல் சரியா என்று பார்ப்பேன். சரியில்லை என்றால் மறுத்து நிராகரித்து அனுப்பிவிடுவேன். இதனாலேயே பல முறை பல இடங்களுக்கு மந்தாடப்பட்டு கடைசியில் இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தேன். சிந்தனை செய்தபடியே அலுவலகத்துக்கு வந்து சேர்ந்தேன். நாளை ஸ்கூல் ஃபீஸ்க்கு என்ன செய்வது என்ற சிந்தனையில் வேலை ஓடவே இல்லை. அப்போதுதான் அந்த பெரியவர் அங்கு வந்து சேர்ந்தார். என்னை பார்த்து வணக்கம் சொன்னார். என்னங்க, என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க என்று கேட்டேன். அவர் பையனுள் கைவிட்டு சில ஆவணங்களை எடுத்து காமித்தார். இது நம்ம நிலங்க, பக்கத்தில் தான் அந்த கான்வெண்ட் இருக்குது. நம்ம நிலத்தை கேட்டாங்க. நமக்கு உழுதாதாங்க சோறு போடுற தாயை விற்க முடியாதுன்னு சொல்லிட்டேங்க. இதோ பாருங்க, நான் 40 வருஷமாக அந்த நிலத்துக்கு கிஸ்தியெல்லாம் கட்டி வரேங்க. அவங்க திடீர்னு வந்து அவங்க நிலம்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு கேட்டதுக்கு நிலத்தை நான் வித்துட்டதா சொல்கிறாங்க. நீங்கள் தான் விசாரித்து சொல்லணும். என் தாயை எனக்கு காப்பாற்றி கொடுக்கணும் என்றார் கண் கலங்க. அவரது ஆவணங்களை சரி பார்த்தேன். கடைசியாக இந்த ஆண்டு வரை கிஸ்தியெல்லாம் செலுத்தியிருந்தார். தாய் பத்திர சொத்து ஆவணம் எல்லாம் சரியாக இருந்தது. எல்லாம் சரியாக இருக்கும்போது அவர்கள் எப்படி நிலத்தை தனது தனது என்று சொல்கிறார்கள்? நான் விசாரிக்கிற பெரியவரே, கவலைப்படாதீங்க. நாளைக்கு நான் உங்கள் இடத்துக்கு வந்து பார்க்கிறேன் என்றேன். அவர் கையெடுத்து கும்பிட்டு விட்டு சென்று விட்டார். அன்றைய பொழுதை எப்படியோ கழித்தேன். இரவு வீடு திரும்பியதும் லதா நச்சரித்தாள். என்ன ஃபீஸுக்கு பணம் ரெடி பண்ணிட்டீங்களா? பணமா? அது என்ன மரத்துலையா காய்க்குது பறித்து எடுத்துகிட்டு வர? ஆமாம், நம்ம பசங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா என்ன, இப்போ அங்கேயும் இங்கிலீஷ் மீடியம் வந்திருக்கு இல்லை என்றேன். என்னது கவர்மெண்ட் ஸ்கூலா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கேலி பண்ணுவாங்க. அவங்க கேலி பண்ணால் என்ன? வேலை மட்டும் கவர்மெண்ட் வேலை வேணும்னு கேட்குறாங்க. படிப்பு மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூல் வேணாமா? நம்ம தலையில் நாமே மண்ணலி போட்டுக்கிறோம். நாம் எல்லாம் இப்படி கவர்மெண்ட் மோகம் கொண்டு அலையிறதுனால தான் அவங்க நம்மக்கிட்ட கொள்ளை அடிக்கிறாங்க. இந்த வியாக்கியானத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. பணம் கிடைச்சதா இல்லையா? இல்லை என்று தலையசைத்தேன். துப்பு கேட்ட மனுஷன் தானும் பொழைக்க மாட்டார், மற்றவங்களையும் பொழைக்க விட மாட்டார். உங்கள் ஃப்ரெண்டு சொன்னது சரியாக தான் இருக்குது. அவன் இங்கே வந்தான்.
அதான் நம்ம பசங்க படிக்குதே ஸ்கூலு, அந்த ஸ்கூலில் ஒட்டுனாப்புல நிலம் இருக்காம். அதை அந்த ஸ்கூல்காரங்க ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களாமா. நிலத்து ஓனர் அப்ஜெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாராம். அது உங்கள் சரௌண்டிங்கில் தான் வருதாமே. பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கான்வெண்ட்டுக்கு சாதகமாக நடந்துக்கிட்டா நம்ம பசங்களுக்கு இந்த வருஷம் ஃப்ரீயாக சீட்டு தராங்களாம். ஓ அப்படியா சங்கதி. என் பசங்களுக்கு ஒரு அப்பாவியை அடித்து கல்வி வேணா, நான் ரூல்ஸ் படிதான் நடப்பேன். தானாகவும் பொழைக்க தெரியாது. சொல்லி கொடுத்தாலும் செய்ய மாட்டீங்களா? முடியாது. நான் நேர்மையாக நடந்துக்கிட்டாதான் நாளைக்கு நம்ம பசங்க நல்லா இருப்பாங்க. இப்படி நீங்கள் முரண்டு பிடிச்சிக்கிட்டு நின்னா அவங்க எதிர்காலம் பாழாக தான் போகும். நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். கிட்டா போயிட்டேன். நல்லா தான் இருக்கேன். வரட்டு கௌரவத்துக்காக என் கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த பெரியவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறார். நான் அவர் கொடுத்த எல்லா ஆவணங்களையும் பார்த்துட்டேன். நாளைக்கு லேண்டை பார்க்க வேண்டியதான் பாக்கி. ஆல்மோஸ்ட் எல்லா விஷயம் அந்த பெரியவருக்கு தான் சாதகமாக இருக்குது. அதை மாற்ற முடியாது. பாவி மனுஷா, பிள்ளைங்களோட எதிர்காலத்தை பாழடிக்கிறியே. நான் மௌனமாய் திரும்பி படுத்தேன். மறுநாள் அந்த பெரியவரின் நிலத்தை போய் பார்த்தேன். அந்த பள்ளி விதி மீறி அவருடைய நிலத்தை ஆக்கிரமித்து கொண்டு இருப்பது அப்பட்டமாய் தெரிந்தது. அவருடைய புகாரில் நியாயம் இருந்தது. எனவே அவருக்கு சாதகமாய் ரிப்போர்ட் தயாரித்து அது அவருடைய நிலம் என்று சான்று கொடுத்து விட்டேன். அந்த பெரியவர் என் காலில் விழ வந்தார். ஐயா, நீங்கள் என் தெய்வம். என் தாயை காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு நான் என்ன கைமாறு பண்ண போகிறேனே தெரியலையே என்றார் கண் கலங்கி. இதோ பாருங்க பெரியவரே, நான் என் கடமையை தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் கொடுத்த ரெஜிஸ்ட்ரேஸை வச்சு நிலம் உங்களுடையதுன்னு விசாரித்து உண்மையை சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். நீங்கள் பயப்படாதீங்க. இன்னும் 2 நாளில் அவங்க இடத்த காலி பண்ணிடலாம். திரும்பவும் ரிப்போர்ட் பண்ணி அவங்க அத்துமீறலை கிளியர் பண்ணிடலாம் என்று சொல்லி அனுப்பினேன். வீட்டுக்கு வந்தேன். தெருவே பரபரப்பாக இருந்தது. கும்பல் கும்பலாக கூடியிருந்தார்கள். அந்த தெருவில் தான் என் சக பணியாளர் ஒருவர் இருந்தார். அவர் வீட்டின் முன் ஏகப்பட்ட கும்பல். என்னாச்சு? ஏன் இப்படி கூடியிருக்கிறீங்க? அந்த வீட்டில் ஒரு ஆரை இருந்தார்ல. ஆமாம், என் கூட தான் ஒர்க் பண்ணார். அவரை ஒரு லாரிக்காரன் அடிச்சிட்டு போயிட்டான். கைகால் எல்லாம் பலத்த அடி. அடப்பாவுமே. உள்ளே ஓடினேன். அங்கே கைகால் முகையில் கட்டுகளுடன் அந்த ஆரை அவன் மனைவி புலம்பிக் கொண்டிருந்தாள். எல்லாம் ஊர் சாபம். எல்லாத்துக்கும் காசு காசுன்னு காசு மேலே குறியாக இருந்தீங்களே, பார்த்தீங்களா? உங்களால் பாதிக்கப்பட்டவங்க சாபம் என்ன பண்ணுதுன்னு. ஏதோ நல்ல காலம் உசுரோடு வந்தீங்களே, இனிமேவாவது திருந்துங்க என்று புலம்பிக் கொண்டிருந்தாள். அங்கே என் மனைவி நின்று கொண்டிருந்தாள். நான் அவளை பார்த்தேன். ஓடி வந்து கட்டி கொண்டாள். நாளைக்கு நம்ம பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்லே சேர்த்து விடலாங்க என்றாள். நான் அவளை அர்த்தமுடன் பார்த்தேன். இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.